தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி உள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆல்பா நிலை அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்களை ஊக்குவிக்கிறது தான் ஆல்பா தியானம். அப்ப எப்படி பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள இறங்குவோம்? இதுதான் என்னோட கொஸ்டின். அதுதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம முருகன் கேட்ட கேள்விக்கு நான் பதிலா சொல்லியிருக்கிறேனே. ஆன்மீக தியானம் சிந்தனைகள் உருவாக்கப்படுது. சிந்தனைகள் அற்ற நிலையில தான் பிரபஞ்ச சக்தி போகுமே தவிர சிந்தனைகளை நீங்களாக உருவாக்கினா எப்படி போகாது. திருப்பி திருப்பி ஒரே பதில் தான். இப்ப இவர் இன்னொரு கேட்டாரு கேள்வி. அந்த கேள்வி வேணா என்ன கேள்வி கேட்டீங்க? இப்போ ஒரு சில இசையமைப்பாளர்களுடைய பாடல்கள் என்றைக்குமே கேட்கக்கூடியதா, விரும்பக்கூடியதா, சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனுடைய காரணம் பிரபஞ்ச சக்தியிலிருந்து அவங்க அந்த விஷயத்தை அடைஞ்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. இது பிரபஞ்ச சக்தி வச்சுதான் அவங்க அந்த மாதிரி பாடல்கள்லாம் ஏற்றுறாங்களா? நம்ம கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. அப்ப என்ன கேட்டாலும் ரொம்ப சந்தோஷமாவும் நமக்கு புத்துணர்வா இருக்கிறது. ஒரு சில பழைய பாடல்கள் கேட்கும்போது இது பிரபஞ்ச சக்தியினுடைய தூண்டுதல் தானா? இது பிரபஞ்ச சக்தியினுடைய ஈர்ப்பு தானா இது காரணம்? அருமையான கேள்வி. கேள்வி கேட்டிருக்கிற விதம் சரியில்லையே தவிர நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய விட சொல்லலாம்.